Yeah. Is it Ashwadini? Okay, ma. Wow, it's good, really good. ஓ டாஸ் நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா. இந்த இடத்துல கொஞ்சம் கட் ஆகுது, ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எல்லாமே குட்மா, சூப்பர். ஹவு டு யூ காட் திஸ் இமேஜ்? இந்த இமேஜ் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தீங்க? கூகுளா? I generated through AI. Which tool? ChatGPT. Wow, using ChatGPT. Wow, is Yes. amazing. Yeah, using ChatGPT you can generate the images in same way how you are using the ChatGPT. In the same way you can use Nano Banana. Nano Banana is used for creating images like this. If you comment to the Nano Banana, if you say to Nano Banana tool, it will create the images. Compare with ChatGPT, Nano Banana images will be somewhat better, advanced. So Nano Banana ChatGPT is made for content creations like blog writing, essay writing. Nano Banana is made for especially for image generation. Nano Banana வந்து image generation கோசமே டிசைன் பண்ண ஒன் ஆஃப் த டூல். ஸோ நீங்கள் கேன்வா இதுக்கு ChatGPT பதிலா நானோ பனானா யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதோட லிங்க் கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட யூடியூப் வீடியோலயே இருக்காது நானோ பனானா. அதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த இமேஜஸும் சூப்பர் தான். கிளிக் ரீட் மோர் கிளிக் பண்ணா வாவ் சூப்பர். ஓகே, சர்வீசஸ் கனெக்ட் டு Clickora. Okay, super. What about Sheetal? Have you did the task? Yes, sir. Let's check it. How was your pages? Oh, Sheetal. Okay. பட் இமேஜஸ் நீங்க செலக்ட் பண்ண இமேஜஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்குமோ? ஓகேங்களா? பட் இந்த இமேஜஸ் பாருங்களேன், இவங்க செலக்ட் பண்ணது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. லைக் போட்டோஸ் ரியலா எடுக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கூகுள்ல நீங்க பெட்டரான இந்த மாதிரி இமேஜஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாவே வரும். போட்டோ ஸ்டுடியோ இமேஜஸ். போட்டோ ஸ்டுடியோ இமேஜ். ஓ, ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கிற இமேஜஸா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரெக்டாங்குலர்ல பர்சன்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ வெட்டிங் டெக்கரேஷன்ஸ் இந்த மாதிரி. அப்படி என்ன இமேஜஸ் போடணும்னு உங்களுக்கு ஐடியா வரல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோ ஸ்டுடியோ மீன்ஸ் we can get a somewhat ideas. இப்போ ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது பிசினஸ் சொல்றாங்க, அந்த பிசினஸ்க்கு எந்த மாதிரி இமேஜஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், போட்டோ ஸ்டுடியோன்றதுனால ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், போட்டோ ஸ்டுடியோ நீங்க அடிச்சீங்கன்னாவே வரும். போட்டோ ஸ்டுடியோ இன் சென்னை நான் டைப் பண்றேன். டைப் பண்ணோடனே எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் வரும். ஸோ அந்த வெப்சைட்ஸ்ல போய் பாருங்க அவங்க என்ன மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் மே பி எனி பிசினஸ். ஏதாவது ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்க, உங்களுக்கு எப்படி பண்ணனா டிசைன்ஸ் உங்களுக்கு ஐடியா வரல, வெப்சைட் டிசைன் உங்களுக்கு ஐடியா வரல, எந்த மாதிரி இமேஜஸ் நீங்க போடணும்னு உங்களுக்கு ஐடியா வரல, எந்த மாதிரி கண்டென்ட் நீங்க யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா வரல அப்படின்னா அந்த மாதிரி வெப்சைட்ஸ் என்னென்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி யாராவது பண்ணி வச்சிருப்பாங்களா காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட வெப்சைட்ஸ் எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி இமேஜஸ் வச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ எந்த இமேஜ் லுக் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இதை பாருங்க, இந்த பர்சன்ஸ் இருக்கிற மாதிரி இதே இமேஜஸ். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கிற இமேஜஸ் இருந்தா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் ஆடியன்ஸ். ஓகேங்களா? இதை பாருங்க, எல்லாமே பர்சன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு.
ஓகேமா. about us services. Okay. Okay. Contact us. Contact form. Okay. நீங்க வச்சிருக்கீங்களா contact form? Click to contact. Okay. Okay. Connect to click our contact form. Wow, super. உங்களோட அட்ரஸ் லொகேஷன்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்கீங்க. Okay. வேற ஒரு வெப்சைட்ஸ்ல போய் பாருங்க அவங்க கான்டாக்ட் ஃபார்ம்ல என்னென்ன போட்டிருக்காங்கன்னு அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு வெப்சைட் பார்த்தோம், அவங்க என்ன போட்டிருக்காங்க கான்டாக்ட் ஃபார்ம், அவங்களோட டிசைன் எப்படி இருக்கு அப்படின்றத போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஐடியாஸ் கிடைக்கும். எப்பவுமே கான்டாக்ட் ஃபார்ம்ல வந்து புக் கான்டாக்ட் ஃபார்ம் மட்டும்தான் வரும். யா நல்லா ஸோ பட் நீங்க யூஸ் பண்ணிக்கிற கண்டென்ட்ல பாருங்களேன் எல்லாமே ஜஸ்ட் டைப் பண்ண மாதிரி இருக்கு, கொஞ்சம் லுக் இல்ல, டிசைனிங் இல்ல. சோ இது அப்கமிங் கிளாஸஸ்ல இந்த கண்டென்ட் எப்படி டிசைனிங்கா பண்றதுன்றது நான் சொல்றேன். ப்ரிஃபர் ஷூட் டேட். வாவ் சூப்பர். போட்டோ சர்வீஸ். வாவ் இட்ஸ் a good one. ஓகே சரி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து அடுத்த டாபிக் நம்ம வந்து பார்க்கலாமா? WordPress பேக்எண்ட்ல இருக்கும். பேக்எண்ட் போனோம்னா எப்படின்றது ஐடியா இருக்கும்ல உங்களுக்கு. ஸ்லாஷ் கொடுத்துட்டு WP ஹைஃபன் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா WordPress-ஓட பேக்எண்ட் போயிடும். இது வேண்டாம் இப்போதைக்கு, லெட்ஸ் இந்த வெப்சைட் வேண்டாம், இது நல்லா இருக்கு, இதை பேக்கப் எடுத்து வச்சுப்போம். ஷீத்தல் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பேக் அண்ட் போனோம்னா ஸ்லாஷ் WP ஹைஃபன் கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். சார் யூசர் நேம் அட்மின். உனக்கு சார்ட்ல போட்டு விடுறீங்களா? எஸ் சார். அஸ்வதினி வெப்சைட்ஸ் கொஞ்சம் பேக்கப் எடுத்து வச்சுப்போம். நம்ம ஷீத்தல் இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். Username admin. Okay. What about password? Okay. Login. Okay. இப்போ WordPress-ஓட நம்ம வந்து பேக் எண்ட் வந்துட்டோம். ஃப்ரண்ட் எண்ட் போனா இந்த இடத்துல ரைட் கிளிக் கொடுத்து ஓபன் இன் நியூ டாப் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் போயிட முடியும். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டை நான் கம்ப்ளீட்டா ரீசெட் பண்ணணுமா, கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணுமா? வாட் ஷுட் ஐ டு? பிளக்கின்ல பிளக்கின் போயிட்டு வாட் ஷுட் டு ஃபார் ரீசெட்? யா WP ரீசெட். WP ரீசெட்ல ஓபன் WP ரீசெட் டூல் ஓபன் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி சைட் ரீசெட்ல ரீசெட் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு ரீசெட் கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ரீசெட் கேக்குது. எஸ் ஐ வாண்ட் டு ரீசெட். ஸோ வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டா ரீசெட் ஆயிடும். ரீசெட் ஆகணும்னா ஃப்ரண்ட் எண்ட்ல போய் ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ரீசெட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ ரீசெட் பண்ண உடனே ஒரு நியூ வெப்சைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். புது வெப்சைட் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்? டிஃபால்ட் பேஜஸ் டெலீட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் டிஃபால்ட் போஸ்ட் நம்ம வந்து டெலீட் பண்ணிடணும். வாட் இஸ் மீன் பை போஸ்ட்? பிளாக் ஆர் போஸ்ட் போத் ஆர் சேம். நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. அதுக்கப்புறம் பிளக்கின்ஸ் இருந்தாலுமே டிஃபால்ட் பிளக்கின்ஸை டெலீட் பண்ணிடணும். டிஃபால்ட் பிளக்கின்ஸ் இருக்கோ அது எல்லாமே டெலீட் பண்ணிக்கலாம். யூஸ் இருக்குன்றத அப்படியே வச்சுருவோம். WP ரீசெட் அப்படியே இருந்துட்டோம். ரிமைனிங் பிளக்கின்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிடுவோம். அப்புறம் டேஷ்போர்ட்ல இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், ஹைடெல்லாம் வைக்கணும்னா ஸ்கிரீன் ஆப்ஷன்ல போய் இதெல்லாம் டிக் ஆல்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்களா
it will be hide. So இப்போ வந்து refresh பண்ணா இந்த sample page போயிடும். Yeah, now we can edit. What are the steps to follow to create a website? Website create பண்ணனும்னா என்னென்ன steps மா follow பண்ணனும்? First page நம்ம வந்து create பண்ணனும். Second yeah, appearance ல போய் theme நம்ம வந்து create பண்ணனும். Third menu. Fourth customize. இதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணி தான் வெப்சைட் கிரியேட் பண்ணுமா, ஸ்டெப்ஸ் மாத்தி பண்ணா வருமான்னு கேட்டா ஸ்டெப்ஸ் மாத்தி பண்ணாலும் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் மாத்தி பண்ணாலுமே வரும். பட் இந்த ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல நாலேஜ் வந்த பிறகு வேணும்னா நீங்க ஸ்டெப்ஸ் வந்து மாத்தி பண்ணிக்கலாம். லைக் டீம் இன்ஸ்டால் பண்ணிட்டு பேஜஸ் கிரியேட் பண்றது அந்த மாதிரி ரிவர்ஸா கூட பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்ல இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் இல்லாம வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்னேன் பேஜ், ஓகேங்களா, பேஜ் கிரியேட் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் தீம் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, தீம் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்? அப்பியரன்ஸ்ல தீம், ஆட் தீம். இப்போ நான் ஒரு தீம் சொல்றேன், அந்த தீம் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸா என்ன தீம் பிராக்டிஸ் பண்ணீங்க? மினிமைஸ். ஓகே, இப்போ வந்து எம்பவர் டபிள்யூபி டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே இந்த மாதிரி வரும் எம்பவர் டபிள்யூபி. இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி லுக் இருக்கும், ஒரு கார்ப்பரேட் லுக் இருக்கும். இந்த வெப்சைட்ஸ் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் நீங்க செல் பண்றீங்க ஐடி கம்பெனிஸ்க்கு அப்படின்னும் போது இந்த தீம் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும் ஐடி கம்பெனிக்கு நீங்க யூஸ் பண்றதாங்க. ஓகேங்களா? சோ இந்த தீமை வச்சு இப்போ வந்து ஒரு வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணுங்க. எப்படி மினிமைஸ் கிரியேட் பண்ணீங்களோ சேம் ஆப்ஷன் தான், சேம் நீங்க அது எப்படி பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இந்த தீம் நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் பேஜஸ் கிரியேட் பண்ணிடுங்க, தீம் இன்ஸ்டால் பண்ணிடுங்க, கஸ்டமைஸ்ல மெனு ஆட் பண்ணிடுங்க. ஃபோர்த் கஸ்டமைஸ் ஸ்டெப், நம்ம ப்ரீவியஸ் தீம்ல எப்படி பண்ணுவோம் அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த தீம்க்கு பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை நீங்க பண்ணணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் டாஸ்க் வந்து உங்களுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த டாஸ்க். செகண்ட் டாஸ்க் வந்து நானோ பனானா கம்ப்ளீட்டா நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு வரணும். இது வந்து செகண்ட் டாஸ்க். ஓகேங்களா? ஓகேமா, இந்த தீம் உங்களுக்கு ஐடியா இருக்கா? எம்பவர் டபிள்யூபி இத வந்து இன்ஸ்டால் பண்ணி அதே மாதிரி எப்படி மினிமைஸ்ல பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ இதை லாக் அவுட் பண்ணணும்னா எங்க இருக்கு ஆப்ஷன்? இங்க போய் லாக் அவுட்னு கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் ஆயிடும். ஓகேங்களா? கம்மிங் டு அனதர் டாபிக். ஹர்ஷவர்தினி SHS HARSHAVARTHINI I think dot Muni Digital Marketing. spelling correct ah? Harshavardhini dot Muni Digital Marketing .in. The spelling HARSHAVARDHINI. Yes. No, it's T. It's not D. It's T. T. Yes. Okay. Yeah. இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டை எப்படி பேக்கப் எடுக்கணும், எப்படி ரீஸ்டோர் பண்ணணும்ன்றத பார்ப்போம். How to take a website a backup. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் டாபிக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு வெப்சைட் நீங்க பண்றீங்கன்னா அதை வந்து பேக்கப் எடுத்து நம்ம வந்து வேற ஒரு இதுல யூஸ் பண்ணிக்கலாம் டொமைன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்ஷவர்தினி டாட் முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாட் இன் ஒன் ஆஃப் த வெப்சைட். ஓகேங்களா? இப்போ அவங்க வெப்சைட்னா
ஷீதல் இவங்களோட வெப்சைட்னா sheetal.munidigitalmarketing.in இது வந்து ஒரு புது வெப்சைட் கரெக்டா இது வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டை நம்ம வந்து பேக்கப் எடுத்து இந்த வெப்சைட்ல நம்ம வந்து போட்டுக்கலாம் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்கு ஓகேங்களா ஒரு நியூ மொபைல் இருக்கு ஆல்ரெடி ஒரு ஓல்டு மொபைல் இருக்கு ஓல்டு மொபைல்ல டேட்டாஸ் இருக்கு லைக் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு அதை எப்படி பேக்கப் எடுத்து ஒரு நியூ மொபைல்ல இன்ஸ்டால் பண்றீங்க சேம் கான்செப்ட் தான் இங்க ஓகேங்களா சோ பேக்கப் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல எதுவும் பண்ண முடியாது யூ வாண்ட் டு கோ டு பேக் எண்ட் போனீங்கன்னா இந்த இடத்துல பேக்கப் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது சோ ஆப்ஷன் இல்லாத போது என்ன பண்ணணும் இங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் நமக்கு தேவையான ஆப்ஷன் இல்ல அப்படின்னா வாட் ஷுட் ஐ டு நம்ம பண்ணோம் இன்ஸ்டால் Plugins. பண்ணோம் யா பிளகின்ஸ் இப்போ ஏதாவது ஒரு புது ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அது இங்க இல்ல அப்படின்னும் போது நீங்க வந்து பிளகின்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பிளகின்ஸ் போங்க ஆட் பிளகின் போங்க WordPress பேக்கப் WordPress பேக்கப் டைப் பண்ணீங்கன்னாவே எக்கச்சக்கமான பேக்கப் பிளகின்ஸ் கிடைக்கும் யூ கேன் யூஸ் எனி பிளகின் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிளகின் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இன்டர்ஃபேஸ் நம்ம ஒர்க் பண்ண உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இனி இந்த டைம் பண்ணுவோம் ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் அண்ட் பேக்கப் இந்த பிளகினை யூஸ் பண்ணி பண்ணுவோம் இன்ஸ்டால் ஆக்டிவேட் ஸோ நம்ம வந்து ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் அண்ட் பேக்கப் இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த இடத்துல அது ஆப்ஷன் வந்துடும் ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா என்ன காட்டுது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேக்கப் எக்ஸ்போர்ட்னா what is meant by export and import what is the difference between export and import export na enna import na enna ma ama voice கேக்குதா உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கலையா Sheetal, are you able to hear me? yeah you can hear yeah so what is the mean by export and import No, your screen is not visible. oh my screen is not visible okay I will share the screen yeah now can see the screen Yes. யா நீங்க பிளகின்ல வந்து நம்ம இப்ப பார்த்த மாதிரி ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் அண்ட் பேக்கப் இந்த பிளகினை நீங்க இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் வந்துடும் இது வந்திருப்பாங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா there will be export and import what is the difference between export and import export க்கு import க்கு என்னமா டிஃபரெண்ட் என்ன ஐடியா இருக்கா ஐடியா இல்லையா ஷீதல் அசோதினி பாபா எக்ஸ்போர்ட்டுக்கு இம்போர்ட்டுக்கு என்ன டிஃபரெண்ட் எக்ஸ்போர்ட்னா வெளியே போட்டு இம்போர்ட்னா உள்ள வந்து அப்லோட் பண்றது ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன் இந்த ஃபைலை நான் வந்து பேக்கப் எடுக்கணும் ஸோ எக்ஸ்போர்ட் டு மை லேப்டாப் என்னோட லேப்டாப் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு என் லேப்டாப்ல இருந்து இந்த வெப்சைட்டுக்கு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ எக்ஸ்போர்ட் ஃபைல்னு கொடுத்துருங்க ப்ரிப்பேரிங் டு எக்ஸ்போர்ட் ஆகும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு யூ வாண்ட் டு வெயிட் யா ஃபைல் சைஸ் வந்து 136 MB ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்றேன் கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு இது வந்து இந்த வெப்சைட் வந்து என்னோட லேப்டாப்ல எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு நான் அப்புறம் என்னோட லேப்டாப்ல ஒரு ஃபைல் இருக்கும் அதை திரும்ப வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும் எந்த இதோட வெப்சைட்ல நான் போய் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த வெப்சைட்ல நான் இம்போர்ட் பண்ணுவேன் வெயிட் பண்ணுவோம் எக்ஸ்போர்ட் ஆகும்
கம்ப்ளீட்டா எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. என்னோட லேப்டாப்ல எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட் மீன்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கலாம். இப்போ இந்த டவுன்லோட வந்து நான் வந்து அப்லோட் பண்ணேன். எந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணோம்? இந்த Sheetal.muni டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நியூ வெப்சைட்ல நான் வந்து அப்லோட் பண்ணேன். இதுக்கு நான் வந்து பேக்எண்ட் போயிட்டேன். பேக்எண்ட் அட்மின் பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டு யூசர் நேம் எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து மெயில் ஐடி எல்லாம் நம்மளுக்கு தானே கொடுத்துருக்கோம். யாருக்கு எந்த பர்சனோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களோ அவங்கள வச்சு ஃபர்கட் பாஸ்வேர்ட் போட்டு கூட நம்ம உள்ள போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம்? இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல ஆப்ஷன் கிடையாது. அப்ப என்ன பண்ணோம்? ஆப்ஷன் இல்லைன்னா பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சேம் பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான பிளக்இன்ஸ் இருக்கு இம்போர்ட்டுக்கு. பட் நம்ம வந்து அதே பிளக்இனை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். WordPress பேக்கப் டைப் பண்ணீங்கன்னா ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் இதே பிளக்இனை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்துரும். ஆக்டிவேட் கொடுத்தோடனே இந்த இடத்துல ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் இப்போ வந்து அப்லோட் பண்ணும். இங்க பாருங்க இம்போர்ட் ஃப்ரம் கிளிக் பண்ணி ஃபைல் டவுன்லோட்ஸ்ல எந்த ஃபைலோ அதை கிளிக் பண்ணிக்கோ. அங்க இன்னொரு ஆப்ஷன் எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணும்போது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கேக்குது. கூகுள் டிரைவ், FTP, URL, OneDrive இந்த மாதிரி இருக்கு. அப்ப நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணோம்? ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ இங்கேயும் ஃபைலா தான் இம்போர்ட் பண்ணோம். ஸோ நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுமோ அதே மாதிரி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிடும். கம்ப்ளீட்டா இம்போர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இம்போர்ட் ஆயிட்டே இருக்கு. நடுவுல நெட் கட் ஆயிடுச்சு, இல்ல லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு, இல்லைன்னா நெட் கட் ஆகி போச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பண்ணணும். கண்டினியூஷன் வராது. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நடுவுல நெட் கட் ஆயிட்டாலோ லேப்டாப் ஷட் டவுன் ஆயிட்டாலோ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே இம்போர்ட் பண்ணும்போது ஃபைல்ஸ் எல்லாம் கண்டென்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகும் கேக்குது. ப்ரோசீட். your site has been imported successfully. Finish. இப்போ நான் வந்து இந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட்ல போய் பார்க்கறேன். இது முன்னாடி நியூ வெப்சைட்டா இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாத்தீங்களா? அங்க எதுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்? ஹர்ஷவர்தினின்ற வெப்சைட் harshvardhini.muni.digitalmarketing.in நான் எக்ஸ்போர்ட் பண்ணி Sheetal.muni.digitalmarketing நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட்டை ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைட்டுக்கு வந்து வெப்சைட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? நிறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி பிளகின்ஸ் டூல்ஸ் மீன்ஸ் பிளகின்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ஸ் பார்த்தோம்? WP I just have a doubt over here. யா சொல்லுங்கம்மா. This whole export and import thing, why is it used? Like, in what purpose do we export things into another website? ஓகே இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்ம வந்து சப்டொமைன்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட் இருக்கு. இப்போ நான் இந்த வெப்சைட் நான் மேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கம்ப்ளீட்டா 2 ரீசன்ஸ் இருக்கு. எப்பப்ப எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றதுக்கு வந்து 2 ரீசன்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த ரீசன், இப்போ நான் இந்த வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து லைவ்ல இருக்கு. என்னோட ஸ்டுடியோ வெப்சைட் லைவ்ல இருக்கு. இப்போ ஃபியூச்சர்ல நான் ஏதாவது பேஜஸ் ஆட் பண்றதோ பேஜஸ் ரிமூவ் பண்றதோ அந்த மாதிரி பண்ணி நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்றேன். இல்ல
என்னோட ஹோஸ்டிங் இருக்குல்ல, ஹோஸ்டிங்னா ஸ்பேஸ் டு ஸ்டோர் த வெப்சைட், அதுல ஏதாவது இஷ்யூ வந்துடுச்சு, கம்ப்ளீட்டா வெப்சைட்டே கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வெப்சைட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஒரு ஃபைல் வச்சுட்டு இருந்தா அதை நம்ம வந்து டைரக்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல எப்பயாச்சும் உங்க வெப்சைட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு, ஹோஸ்டிங்ஸ்ல வந்து பேக்கப் இல்ல அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். புரியுதா? Can we export or import data after it has been crashed? Before it has been crashed. வெப்சைட் பண்ணி முடிச்சோட how will we know that it is going to be crashed or வெப்சைட் கிராஷ் ஆகுதோ இல்லையோ, நீங்க ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண உடனே ஒரு பேக்கப் எடுத்து வச்சிடணும். சொல்ல முடியாது, எப்ப வேணாலும் கிராஷ் ஆகலாம். எப்ப அது கிராஷ் ஆகும்? மோஸ்ட்லி நீங்க எதுவும் பண்ணாதப்போ கிராஷ் ஆகும். நீங்க அப்பப்போ ஹோஸ்டிங்ல போய் நீங்க ஏதாவது எடிட் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது ஹோஸ்டிங்ல இஷ்யூ இருந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து வெப்சைட் கிராஷ் ஆயிடும். இல்ல நீங்க வந்து பேஜஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணிட்டேன், வெப்சைட் எல்லாம் பண்ணிட்டேன், இப்ப நான் அடுத்தடுத்த பேஜஸ் நான் ஆட் பண்றேன், அடுத்தடுத்த பேஜஸ் நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னும் போது ஃபியூச்சர்ல ஏதாவது நீங்க கண்டென்ட் ஏதாவது உங்களுக்கே தெரியாது எடிட் பண்ணும் போது நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சிருந்தா அதை வந்து நீங்க வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். கிராஷ் ஆகிறதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது, கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பண்ணி வச்சிடணும், ஒரு சேஃப் கோசம். இப்போ ஒரு பென்ட்ரைவ் இருக்கு, அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருக்கு, ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இம்பார்ட்டன்ட் ஃபைல் இருக்கு. அந்த பென்ட்ரைவ் எப்ப கிராஷ் ஆகுன்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. பட் அதனோட பேக்கப் வந்து நம்ம வந்து கூகுள் டிரைவ்லயோ ஜிமெயிலயோ எங்கேயாவது நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு இருந்தா, ஒருவேளை அந்த பென்ட்ரைவ்ல எப்பயாச்சும் எரர் வந்து அந்த டெலீட் ஆயிட்டாலுமே நம்ம அந்த பேக்கப் ஃபைல நம்ம எடுத்துக்கலாம். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். சரி, அதுக்குன்னு கிராஷ் ஆயிடும்ன்றது நான் சொல்லல, கிராஷ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து சேஃப் அண்ட் ஜோன்ல இருக்குது. யா அப்கோர்ஸ் கிராஷ் ஆகும். என்னோட வெப்சைட்டே சம்டைம்ஸ் கிராஷ் ஆயிடுச்சு. நான் எடிட் பண்ணிட்டே இருந்தேன், எனக்கே தெரியாம பேஜஸ் டெலீட் பண்ணிட்டேன். வேற பேஜ் டெலீட் பண்றதுக்கு நான் அன்கான்சியஸா நான் பண்ணேன், இம்பார்ட்டன்ட் பேஜ் நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் டெலீட் பண்ண பேஜ் திரும்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னால மேக் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணேன், டக்குன்னு பேக்கப் எடுத்து வச்சிருந்தேன், அதை எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் கேட்டீங்கன்னா, இப்போ இந்த வெப்சைட் இருக்கு ஓகேங்களா, லைவ்ல இருக்கு, பட் இந்த வெப்சைட்டை நான் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட் இருக்கு, MuniDigitalMarketing.in வெப்சைட் இருக்கு ஓகேங்களா. இந்த வெப்சைட்ல நான் ஒரு டிசைன் மேக் பண்ணி வச்சிருந்தேன் ப்ரீவியஸா, இருங்க ஓபன் பண்றேன். இந்த லுக்ல இருக்கு, இந்த டிசைன் இருக்கு, இது வந்து தீம் யூஸ் பண்ணி இந்த தீம்ல இருக்கு ஓகேங்களா. இது வந்து தீம்ல பண்ணிருக்கு, சில தீம்ல பண்ண, சில இடத்துல நானா எடிட் பண்ணேன், மேக்ஸிமம் நானா எடிட் பண்ணி நானே டிசைன் பண்ணது. உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸ்ல சொல்றேன் இதெல்லாம் கூட. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, வேற ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அன்கான்சியஸா நான் இந்த பேஜ் டெலீட் பண்ணிட்டேன். நான் அந்த பேஜ் நினைச்சு இந்த பேஜ் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் அப்புறம் நான் ஒன் டே கழிச்சு நான் வெப்சைட் ஓபன் பண்ண பார்த்தா அந்த பேஜ் டெலீட் பண்ணது நான் இந்த பேஜ் டெலீட் பண்ணிட்டேன். இப்ப திரும்ப என்னால கொண்டுட்டு வர முடியாது. அப்ப நான் என்ன பண்ணிருந்தேன், பேக்கப் எடுத்து வச்சதுனால டக்குன்னு போட்டேன். இது ஒன் ஆஃப் பேக்கப் எடுத்து வச்சதுனால டக்குன்னு நான் வந்து எடுத்து போட்டேன். சரி, இது ஒன் ஆஃப் த திங். செகண்ட் வந்து இப்போ நான் இந்த வெப்சைட் நான் டிசைன் பண்ணிட்டேன், இந்த தீம் இருக்கு ஓகே கம்ப்ளீட்டா. பட் இப்போ வந்து நான் தீமை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன், அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன், கொஞ்சம் அட்வான்ஸ் தீமா இல்ல கொஞ்சம் லேட்டஸ்ட் தீமா நான் எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன் ஓகேங்களா. கம்ப்ளீட்டா கண்டென்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா இந்த தீம் வந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் எல்லாமே லுக் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதானே ஆடியன்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து புதுசா ஏதாவது கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து எல்லா பேஜஸும் டெலீட் பண்ணி WP ரீசெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து நான் வெப்சைட் டிசைன் பண்ணா மட்டும் தான் என்னால புது லுக்கை கொண்டுட்டு வர முடியும். இந்த தீம் இல்லாம வேற ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் தீம் எனக்கு தம்பிட்டுதுன்னா அந்த தீமை நான் கொண்டுட்டு வரணும். பட் நான் இதை கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டு நான் ஒரு புது தீம் நான் இன்ஸ்டால் பண்ணி நான் அதை எடிட் பண்றதுக்கு டைம் டேக்கிங் ப்ராசஸ். அது வரைக்கும் ஆடியன்ஸ் யாராவது சர்ச் பண்றாங்க, Muni Digital Marketing யாராவது சர்ச் பண்றாங்கன்னா என்னோட வெப்சைட் விசிபிள் இருக்காது, ஏன்னா நான் டெலீட் பண்ணிடுறேன் ஒரு புது தீமை நான் இன்ஸ்டால் பண்ணணுன்றதுனால. அப்போ வந்து ஆடியன்ஸ் வருவாங்க, அப்போ அவங்க பார்க்கும்போது ஒரு நியூ வெப்சைட்டா இருக்கும், கண்டென்ட் எதுவும் இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா வேற ஒரு டம்மியில சப்டொமைன் கிரியேட் பண்ணி நாங்க வந்து எடிட் பண்ணிட்டு அதை எடுத்து பேக்கப் எடுத்து இங்க நான் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு ரீஸ்டோர் ஆயிடும் ஓகேங்களா. அப்போ உங்க வெப்சைட் கண்டினியூஸா லைவ்ல இருக்கும். கான்செப்ட் புரியுதா புரியலையாமா? புரியலன்னா சொல்லுங்க, இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். Slightly, but it's still little confusing. Okay.
slightly between confused. Okay, இப்போ சொன்னது எல்லாமே மறந்துடுங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். 2 reasons இருக்குமா வெப்சைட்டை பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஏதாவது உங்க வெப்சைட் கிராஷ் ஆயிடுச்சு, உங்க ஹோஸ்டிங்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னும் போது நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு சேஃப் அண்ட் ஜோன்ல உங்களுக்கு இருக்கும். ஏதாவது உங்க வெப்சைட் கிராஷ் ஆயிடுச்சுனாலுமே நீங்க வந்து அதை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது உங்களுக்கே தெரியும், சொல்லுங்க. I would like to stop here. Which means whenever we make changes in a particular day, we are supposed to take a backup on the same day. Yeah, definitely. When you are doing a major ஏதாவது பேஜ் எடிட் பண்ணி நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா கம்பல்சரி பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். Okay, yes. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னோட வெப்சைட் இருக்கு, ஓகேங்களா? இப்போ இந்த வெப்சைட்டை நான் வந்து கம்ப்ளீட்டா சில கண்டென்ட்லாம் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னாலுமே நான் ஒரு சேஃப் அண்ட் ஜோனுக்கு ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா பேஜஸ் எடிட் பண்ணும்போது நான் அன்பார்ச்சுனேட்டா இந்த பேஜை நான் டெலீட் பண்ணிட்டேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தமிழ்ன்ற பேஜ் டெலீட் பண்ணிட்டேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தெலுங்குன்ற பேஜை டெலீட் பண்ண வேண்டியது, அதை தான் நான் கிரியேட் பண்ணி நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அன்கான்சியஸா நான் தெலுங்கு பேஜை நான் டெலீட் பண்றதுக்கு தமிழ் பேஜை நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த பேஜ் எல்லாமே நான் கூகுள்ல ரேங்க் ஆயிட்டு இருக்கு, ஸோ பெட்டரா தான் இருக்கு. பட் அந்த பேஜ் டெலீட் பண்ண இந்த பேஜை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ டெலீட் பண்ண பேஜ் நம்மளால கொண்டுட்டு வர முடியாது. கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணி ஒரு 2 or 3 days ஆயிட்டு பிறகு ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், பேக்கப் எடுத்து வச்சிருந்தாங்க, நான் அதை எடுத்து நான் இதுல போட்டுக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கே தெரியாம ஏதாவது கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி ஏதாவது எடிட் பண்ணியிருந்தாலோ இல்ல உங்க வெப்சைட் ஏதாவது கிராஷ் ஆயிருந்தாலோ ஒரு பேக்கப் நீங்க எடுத்து வச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் நான் வந்து எப்போ நான் எடிட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் பேக்கப் எடுத்து வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் உங்க வெப்சைட் ரொம்ப பெருசுன்னும் போது எப்பறம் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் நீங்க பண்ணும் போது பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டா சேஃப் அண்ட் ஜோன். புரியுதா? Yes. Yeah. இது ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட வெப்சைட் இருக்கு கம்ப்ளீட்டா, பட் நான் இந்த வந்து புதுசா இந்த தீம் எனக்கு பிடிக்கல, நான் புதுசா அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு புது தீம் நான் கொண்டுட்டு வரலான்னு இருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் தீம்ஸ் தானே, நிறைய தீம்ஸ் நம்ம பார்த்தோம். நான் ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு அந்த தீம் பிடிக்கல, நான் இப்போ ஒரு வேற தீம் கொண்டுட்டு வரலான்னு இருக்கேன். ஏன்னா இதை ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது நான் இப்போ எப்படி நான் வேற தீம் கண்டென்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ லுக்கா கொடுக்கலாம் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னும் போது நான் இதை வந்து கம்ப்ளீட்டா WP ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் புது தீம் இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து என்னோட வெப்சைட்டை மேக் பண்ண முடியும். கரெக்டா? பட் இமீடியட்டா நான் டெலீட் பண்ண உடனே லைவ்ல இருந்து என்னோட வெப்சைட் டெலீட் ஆயிடும். ஆடியன்ஸ் அந்த டைம்ல வந்து யாராவது வந்து சர்ச் பண்றாங்க அப்படின்னா என்னோட வெப்சைட் காட்டாது, புது வெப்சைட் ஆயிடும். எனக்கு ஒரு புது வெப்சைட் டிசைன் பண்ண எனக்கு ஒரு 2 days நான் டைம் எடுத்துக்கிறேன், ஒரு 3 days நான் பர்சனல் ஒர்க்னால லேட் ஆகுது, ஒரு 3 daysனா 3 days என்னோட வெப்சைட் லைவ்ல இருக்காது. ஏன்னா நான் தான் WP ரீசெட் கொடுத்துட்டேனே, ஒரு புது வெப்சைட்டா மாறிடும். ஸோ அந்த சினாரியோல நம்ம மெயின் வெப்சைட்ல நம்ம வந்து கை வைக்க கூடாது. யூ ஷுட் நாட் டச் இன் த மெயின் வெப்சைட். நம்ம வந்து ஒரு சப்டொமைன்ஸ் கிரியேட் பண்ணி வேற ஒரு டொமைன்ல வேற ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து டிசைன் பண்ணிடணும், நம்மளுக்கு எந்த லுக்ல வேணுமோ. அதுக்கப்புறம் அதை பேக்கப் எடுத்து இந்த இடத்த இதை WP ரீசெட் பண்ணிட்டு அதை வந்து இதுல ரீஸ்டோர் பண்ணிக்கணும். ஜஸ்ட் 2 or 3 minutesல உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அந்த 2 or 3 minutesல ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கல்ல அப்படின்னா 2 or 3 minutesல எதுவும் ப்ராப்ளம் வராது. ஏன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க, லோடிங் ஆயிட்டு இருக்கும், ஸோ நெட்வொர்க் இஷ்யூட்டு அப்புறம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 2 days 3 days உங்க வெப்சைட் லைவா இல்லாதவங்க ஒரு 2 or 3 minutesல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. புரிஞ்சுதா இந்த செகண்ட் பாயிண்ட்? Yes. யா, 2 reasons இருக்கு வெப்சைட்டை பேக்கப் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் நம்ம வந்து பண்ணிக்கலாம். எப்பவுமே நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னும் போது நீங்க பேக்கப் எடுத்து வச்சுட்டீங்கன்னா பெஸ்ட். ஒருவேளை நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா கம்பெனில இருக்கிறவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க, எங்க என்னோட வெப்சைட் பேஜஸ் எல்லாம் ஏன் டெலீட் பண்ண, பேஜஸ் எல்லாம் ஏன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு பேக்கப் இருக்கும்போது இட் வில் பி சேஃபர் ஜோன். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்க ஷீதல், நீங்க வந்து இந்த வெப்சைட்டை வந்து WP ரீசெட் பண்ணிட்டு எம்பவர் WP தீம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அந்த தீம் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் செல் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட் நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு வரணும். இதுதான் டாஸ்க். இப்போ இதை நீங்க டெலீட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்டா ரீசெட் பண்றதுக்கு முன்னாடி இதை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க உங்க லேப்டாப்ல. ஃபியூச்சர்ல தேவைப்படும், ஏன்னா நல்லா இருக்கு லுக். ஓகேங்களா? சோ இதை இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா பண்ணி இதே கூட நீங்க இன்டர்வியூல காட்டலாம். இப்போ நான் ஒரு ஓன் வெப்சைட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்,
அப்படின்னும் போது இன்டர்வியூல இந்த வெப்சைட் பாக்குறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நீங்க கொடுக்குற டாஸ்க் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அதை காட்டும் போது உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைச்சிடும். ஸோ அதனால நீங்க இது வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டபிள்யூபி ரீசெட் பண்ணிட்டு எம்பவர் டபிள்யூபி தீம் இன்ஸ்டால் பண்ணி ஒரு வெப்சைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? One more question. Yeah. Since you have exported the contents from my website, will it still be available in my site? Yeah, it will be available. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கனாலுமே உங்க வெப்சைட்ல கண்டென்ட் இருக்கும், தீம் இருக்கும். இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்ஷவர்தனின்றது நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், இல்ல பண்ணிட்டாலுமே நான் போய் பார்த்தேன்னா இருக்கும். ரீசெட் பண்ணா மட்டும்தான் டெலீட் ஆயிடும். எக்ஸ்போர்ட் மீன்ஸ் இட்ஸ் a பேக்கப். காப்பி பண்ணி வச்சுக்கிற மாதிரி. இப்போ ஒரு பென் டிரைவ்ல இருக்கு, அதே ஃபைல காப்பி பண்ணி லேப்டாப்ல வச்சுக்கிற மாதிரி. இப்ப லேப்டாப்ல ஒரு ஃபைல் இருக்கு, நான் அதை அப்படியே காப்பி பண்ணி சேஃப்க்கு பென் டிரைவ்ல வச்சுக்கிற மாதிரி. லேப்டாப் எவ்வளவு ஃபியூச்சர்ல கிராஷ் ஆச்சுன்னா கூட பென் டிரைவ்ல இருக்கு, அந்த மாதிரி. ஸோ வெப்சைட் இருக்கும், அப்படியேதான். நீங்களும் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிட்டு வாங்க. இது ஒன் ஆஃப் த டாஸ்க். செகண்ட் டாஸ்க் நானோ பனானா டூல கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிக்கிட்டு வாங்க. இது ரெண்டும் டாஸ்க்மா. ஓகேங்களா? We can see in the next class. Thank you, ma. You can leave. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.